தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஏ ஆத்தாக்குட்டி, என்னல பேத்திக்குட்டி? உள்ள குளிர் நடுங்குது, நீ நல்ல ஜாலியா உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கறியாக்கா? நீ உட்காருதா, நல்ல சுட சுட சூப்பரா குளிர் காயுது. குளிர் காயறது இருக்கட்டும், வயிறும் சேர்ந்து காயுதாத்தா. ஆமா, என்ன வச்சிருக்கிற அடுப்புல? வேற என்ன வைக்கிறது, அரிசி தான் உள்ள வச்சிருக்கிறேன். ஐயய்ய, எப்ப பாரு சோறு குழம்புன்னு வேற ஏதாவது வித்தியாசமா செய்யலாம்ல? வித்தியாசமா தானே உனக்கு வேணும். சரி விடு, நைட்டுக்கு தோசை ஊத்தி தரேன். ஓஹோ, அதான் உங்க ஊர்ல வித்தியாசமாக்கும். ஏத்தா, நம்ம தினமும் சோறு குழம்பு இப்படித்தானே பொங்கி தின்னுக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி வித்தியாசமான இட்லி தோசை பூரி இப்படித்தானே சாப்பிடுவோம். ஐயோ ஆத்தா, உனக்கு நான் சொன்ன புரியவே மாட்டேங்குது. நேத்து நிலாக்கா எனக்கு வீடியோ கால்ல கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்களா, அப்ப அவ பக்கத்துல ஒண்ணு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆத்தா. அப்படியா? என்ன சாப்பிடுறீன்னு கேட்டியா? கேட்டா நல்லாவா இருக்கும், ஆனா நான் அதை பார்த்தேன் ஆத்தா. மேல ஒரு மாதிரி சலசலன்னு இருந்தது, ஆனா அதை பாக்குறதுக்கு முக்கோண வடிவுல இருந்தது. முக்கோண வடிவுல மேல சலசலன்னு இருந்ததா? என்னவா இருக்கும்? ஆமாத்தா, முக்கோண வடிவுல தான் பக்கத்துல ஒரு தட்டுல வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு தெரிஞ்சதுன்னா அது என்னன்னு பார்த்து செஞ்சு கொடு, எனக்குலாம் அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதுல. ஏ பேத்திக்குட்டி, நிலா பாப்பா யாரு? நம்ம பிள்ளை தானே. அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா பேர் என்னன்னு கேட்டு செஞ்சிருக்கலாம்ல. ஆஹா, பேரை சொன்னா மட்டும் அப்படியே செஞ்சு கிழிச்சிருவீங்களாக்கும். இங்க ராத்தா, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். என்னத்தா, என்னன்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு, ஆத்தா கூட செஞ்சு தரேன். இது என்னன்னு வேற தெரியலையே. இந்த ஆத்தாவை நம்பி இதுல சொல்லலாமா, இல்ல வேற ஏதாவது கேவலமா பண்ணி விட்டுருமா? என்னத்தா பாக்குற, சொல்லு. ஆத்தாக்குட்டி, உன்னை நம்பிதான் சொல்றேன், நல்லா செஞ்சிருவீல. இங்க யாரு பேத்திக்குட்டியே? கிராமத்துல ஒரு மூலையில இருக்கிறதுனால யாருமே உனக்கு தெரியாம போயிடுச்சு. நான் மட்டும் ஊருக்குள்ள இருந்திருந்தேன்னு வச்சுக்கவேன், அன்னைக்கு நிலா பாப்பா இங்க வந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருந்துச்சே, அது என்னது, அந்த கோமாளிங்க கூட எல்லாம் சேர்த்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்களே, இந்த போன்ல கூட வந்துச்சுலத்தா. நல்ல சோக்கே இல்லாததுக்கெல்லாம் எல்லாம் உளுந்து உளுந்து சிரிச்சிட்டு இருந்தீங்களே. ஜோக்கே இல்லாததுக்கு உளுந்து உளுந்து சிரிச்சோம். ஓ, குக்கு விட்டு கோமாளியா? ஆ, அதேதான்டா. அங்க போய் நானு கோமாளியா இருந்திருப்ப. எத்தா, என்னது, நான் சமைச்ச 5 லட்சம் வாங்கிருப்பேன்னு சொல்ல வந்தேன். யாரு நீ? சாம்பார் ரசம் கருவாட்டு குழம்பு இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாது. நீ குக்கு விட்டு கோமாளியில போய் ஜெயிச்சுட்டு வந்திருப்ப, அதுவும் 5 லட்சம் வாங்கிட்டு வந்திருப்ப. யாத்தாக்குட்டி, முதல்ல உனக்கு ஒரு தோசை நல்லா வட்டமா சுட தெரியுமா? சரி, தோசையை கூட விடு, இட்லி, இத்தனைக்கு இட்லி தட்டே வட்டமா தான் இருக்கும். அந்த வட்டமான இட்லி தட்டுல கூட ஹாட்டின் மாதிரி இட்லியை சுட்டு கொடுப்ப பத்தியா? அங்க நிக்கிற ஆத்தாக்குட்டி நீயே. பாத்தியா பேத்திக்குட்டி, இங்கதான் என் திறமைய நீ கண்டுபிடிக்காம விடுற. இங்கரு, என்னதான் இட்லி தட்டு வட்டமா இருந்தாலும் அதுல என் திறமைய பயன்படுத்தி ஆட்டின் மாதிரி இட்லி சுட்டு தரனா இல்லையா, அங்கதான் நிக்கிறேன் நானு. நீ அதெல்லாம் உடுத்தா, உனக்கு என்ன மனசுல இருக்குது அத முத சொல்லு, நான் அதே மாதிரி செஞ்சு தரேன். சரி, என்னமோ கேக்குற, சொல்றேன். இங்க அடியில நல்ல ராட்டி மாதிரி இருக்குது, அதுக்கு மேல நிறைய காய்கறி எல்லாம் போட்டிருக்கிற, தக்காளி எல்லாம் சின்ன சின்னதா நறுக்கி போடல, நல்ல வட்ட வட்டமா நறுக்கி போட்டிருக்கிற. அப்புறம் கருப்பு கலர்ல ஏதோ இருந்துச்சு, அதுதான் என்னன்னு தெரியல. கூட நம்ம வயக்காட்டுல விளையுமே காளானு, அதெல்லாம் கூட போட்டிருந்த. ஆனா எல்லாத்தையும் மேல பாக்குறப்ப நல்ல சலசலன்னு இருந்தது. கீழே ராட்டி மாதிரி மேல காய்கறி எல்லாம் போட்டு சலச்சலன் இருந்துச்சா? ராட்டி மாதிரினா ராகி ரொட்டி தான் சரியா வரும், மேல காய்கறி எல்லாம் போட்டு சலச்சலம் செய்யறதுக்கு என்ன பண்றது? சீனிப்பாவை நல்லா கெட்டியா காய்ச்சிடுவோம். கம்பி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ராட்டி மேல ஊத்தி அது மேல காய்கறியை போட்டு கொடுத்துட்டா பாப்பா சொல்றது கிடைச்சுடும். என்ன ஆத்தாக்குட்டி, நான் சொன்னதுல புரிஞ்சது தானே? நல்லாவே புரிஞ்சதுதா, எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு. நீ செத்த நேரம் போயிட்டு வா, நான் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். ஆத்தாக்குட்டினா ஆத்தாக்குட்டி தான், எல்லாம் கரெக்டா செஞ்சுடுவா. சரி, ஒரு 100 ரூபா கொடு. 100 ரூபாயா? உங்க அப்பனை வந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கான், 100 ரூபா வந்து கேக்குறவ? எங்க அப்பானை பெத்ததுக்கு நீ பெக்காமே இருந்திருக்கலாம், நான் அது வராம இருந்திருப்பேன்ல இந்த உலகத்துக்கு. ஏத்தா, நீ மட்டும் இந்த உலகத்துக்கு வரலனா என்ன யார் பாத்துக்கிறது? அடியாத்தி, உன்னைய பாத்துக்கிறதுக்கு தான் எங்க ஆத்தா என்னைய பெத்து போட்டு செத்து போனாளா? சரி, என்னத்துக்கு 100 ரூபா? மலைக்கு சூடா கல்லக்காய் சாப்பிடணும் போல இருக்குது, பக்கத்து தெருல கண்ணகேக்கா விக்கும்ல, அதுட்ட போய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரனே. காசு பத்தாதுதா, 100 ரூபா சீட்டு காசு கட்ட தான் வச்சிருக்கிறேன். அப்படிங்கிற வழக்கமா நம்ம பண்றத பண்ணிட்டு போயிருவோம் தா, என்னத்துக்கு காசை கொடுத்து வாங்கிக்கிட்டு? காசு இல்லனா என்ன, அதான் கை இருக்குதுல. ஆத்தாக்குட்டி, நான் போய் கல்லக்காய் ஆட்டைய போட்டு வரேன், அதுக்காங்கல்ல நீ நான் சொன்னதை செஞ்சு வை என்ன.
நான் செஞ்சு வைக்கிறேன் தா, நீ போயிட்டு வா. நீ சொன்னதையும் கல்லாக்காயும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ருசி அம்படு ருசியா இருக்கும். ஏய் ஜில்லு, ஏன் நீ நேத்து என்ன பார்க்கவே வரல? தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு வரணும்னு சொன்னேன்ல. தமிழ, வீட்ல ஒரே பிரச்சனை. நான் எங்க அண்ணன் கிட்ட தெளிவா வெளிப்படையா சொல்லிவிட்டேன். எனக்கு தமிழ் தான் வேணும், அவனை கல்யாணம் கட்டி கொடுங்கன்னு. ஏய், என்னல சொல்றவ? ஆமா தமிழ, எவ்வளவு நாளைக்கு தான் இதை நம்ம மூடி மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்போம்? ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, அதுக்கு உங்க அண்ணன் என்ன சொன்னாங்க? ரொம்ப திட்டுச்சு. அடி வாங்குனியா? அடிக்கலாம்ல, எங்க அண்ணன் அடிக்காது. ஆனா என்ன, அதுவும் வருத்தப்பட்டு தான் பேசுச்சு. என்னால தானே அதுக்கு வேலையெல்லாம் போச்சு. இந்த நிலைமைக்கு எங்க அண்ணன் இப்ப நிக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தானே. நான் தானேன்னு நீ மட்டும் ஏன் பழிய ஏத்துக்கிற? நம்ம தானேன்னு என்னையும் சேர்த்தே சொல்லு. நம்மளால 2 பேர் குடும்பமும் தான் பஞ்சாயத்துல நின்னாக. ஆனா பாதிக்கப்பட்டது என்னமோ உங்க அண்ணனுக்கு தான். அது எப்படியாவது நம்ம சரி செய்யணும் ஜில்லு. என்ன தமிழ பண்ண முடியும்? நம்ம என்ன பண்ணாலும் அது சரிப்பட்டு வராது. நான் மனசார ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீ கேப்பியா? என்ன ஜில்லு, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், சொல்லு. தெரியும் தமிழ, நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பன்னு தெரியும். அது வந்து நீ என்ன மறந்துட்டு அல்லிய கல்யாணம் கட்டிக்கணும். எனக்காக பண்ணுவியா? ஏய், தும்பளி பள்ளியாச்சு கை நீட்ட வேணான்னு பாக்குறேன். இனி அடிக்க வச்சு விடாத. நீ என்ன அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தமிழ. அந்த ஆணவத்துல தானே என்ன வேணாலும் பேசலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறவ. தமிழ, இப்ப நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றது நடக்கவே நடக்காது. நம்மள பஞ்சாயத்துல பிரிச்சு வச்சு நம்ம 8 மாசம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இனிமேலும் இருக்க போறோம். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது தமிழ. இங்க யாரு குழலி? உன்னை பிரிஞ்சு உன்னை நினைச்சுக்கிட்டே கூட இருந்துருவேன். ஆனா சத்தியமா வேற ஒரு பிள்ளையெல்லாம் கட்டிக்கிட்டு என்னால வாழ முடியாது. அதுலயும் அள்ளி சின்ன புள்ள. சொல்ல போனோம்னா நான் வளர்ந்த புள்ளனே வச்சுக்கிறேன். சத்தியமா அந்த பிள்ளையும் சரி மத்த பிள்ளையும் சரி என்னோட வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாது உன்னை தவிர. எனக்கும் அதேதான் தமிழ. என் முடிவை நான் எங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். தமிழை தவிர என்னால வேற யாரையும் கல்யாணம் கட்டிக்க முடியாது. ஒண்ணு கல்யாணம் கட்டி வச்சா தமிழை வைங்க, அப்படி இல்லைன்னா வேற யாரையுமே கல்யாணம் கட்டிக்க சொல்லி கேட்காதீங்க. நானு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஜில்லு, ஆமா தமிழ, உண்மையத்தான் சொல்றேன். நான் அதை தான் எங்க வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கிறேன். பிறகு என்ன நடக்கணுமோ நம்ம பிள்ளையார் பாத்துக்குவாரு. சரிதானே? சரிதான் ஜில்லு. சரி, இந்தா கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்தேன், சூடா சாப்பிடு. எங்க மதனி சுட்டது. வீரா மதனி சூப்பரா சமைக்கும், சாப்பிட்டு பாரு. இங்க யாரு ஜில்லு? இதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அதை தாண்டி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க இவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு நீ மறுபடியும் வந்து என்கிட்ட கேட்க கூடாது, சரியா? உன்னைய தவிர வேற எந்த பிள்ளையும் என் பொண்டாட்டியா வச்சு பார்க்க எனக்கு மனசு வரமாட்டேங்குது ஜில்லு, புரிஞ்சுக்க. ஒண்ணு நீ, அப்படி இல்லைன்னா யாருமே அந்த இடத்துல கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம சாகிறத பத்தியோ இல்ல பிரியறத பத்தியோ யோசிக்க கூடாது. நம்ம சேர்றத பத்தி தான் யோசிக்கணும், சரியா? சரி தமிழ. சரி, நீ கொழுக்கட்டை சாப்பிட்டியா? இல்ல, மதனி சுட சுட வச்சுச்சா, அதுக்கே தெரியாம டிபன் பாக்ஸ்ல போட்டு உனக்காக எடுத்துட்டு வந்தேன். ஜில்லு, இந்தா சாப்பிடு. நீ சாப்பிடு தமிழ. நீ முதல்ல சாப்பிடு, நான் ஊட்டி விடுறல, வாங்கிக்கோ. இரு, நான் உனக்கு ஊட்டி விடுறேன். நல்லா இருக்கா தமிழ? நல்லா இருக்கு. ஜில்லு, எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா? சொல்லு தமிழ. நாளைக்கு எனக்காக நீ சமைச்சு எடுத்துட்டு வருவியா? நான் சமைச்சு எடுத்தாரணுமா? ஐயோ தமிழ், எனக்கு சமைக்கவே தெரியாது. என்னது, சமைக்க தெரியாதா? ஐயோ ஆமா தமிழ, எனக்கு சமைக்கவே தெரியாது. அந்த அம்மாக்கு சமைக்க தெரியலனா என்ன, நான் சொல்லி தரேன் தமிழ். மதனி, உட்காரு உட்காரு உட்காரு. ஒண்ணும் இல்ல. ஏக்கா, ஒண்ணும் இல்லப்பா, நான் சும்மா தான் வந்தேன். நினைச்சேன் எலி கொழுக்கட்டை ஆட்டைய போட்டுட்டு ஓடி வரும்போதே நினைச்சேன் உன்கிட்ட தான் கொடுக்க வரும்னு. பின்னாடியே தொடர்ந்து தான் வந்தேன், பார்த்தா நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஐயோ மதனி, வீட்ல இருந்தே வா, என் பின்னாடி வரிய? ஆமா குழலி, தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போய் சொல்லிட்டு வந்தா எனக்கு என்ன தெரியாதா? நாங்களும் உங்க வயசுல இருந்துட்டு வந்தவங்க தானே. அக்கா, உங்க அனுமதி இல்லாம நாங்க சந்திக்கிறது தப்புதான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க சும்மா பேசிக்கிறதுக்காக தான் வந்தோம். பார்த்தேன், நீங்க பேசிக்கிட்டதையும் பார்த்தேன், நீங்க ஊட்டி விட்டுக்கிட்டதையும் பார்த்தேன். அது சும்மா இன்னைக்கு தானுங்க கொழுக்கட்டை எடுத்துட்டு வந்தாலேன்னு ஊட்டி விட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கிடுங்க. ஐயோ தம்பி, நான் சும்மா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற. நீங்க பேசுனது எல்லாமே நான் கேட்டேன். இத்தனை நாளா குழலி மட்டும் தான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருந்ததுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பிள்ளை அப்பவே சொன்னுச்சு என்னை விட தமிழ் தான் நீ ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஆனா இன்னைக்கு நேர்ல எல்லாத்தையும் கேட்டுப்பிட்டேன்ல. அறையெல்லாம் போயிட்டீங்க, அது எங்க வீட்டு பிள்ளைய. ஐயோ, அதெல்லாம் பாத்துட்டீங்களா? இல்ல அவ வேற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னோன்னே எனக்கு கோபம் வந்துருச்சுங்க.
ஆனா அடிக்க மாட்டேனுங்க. எங்க வீட்ல என்ன அப்படி வளர்க்கல. பொம்பளை பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. பரவாயில்ல, உங்க குடும்பத்துல எல்லாம் இருக்கிறவங்க மாதிரி விஷத்தை எல்லாட்ட இருப்பீன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நல்ல மனுஷனா தான் இருக்கிறீங்க. யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா நம்மளாவது பார்த்து கல்யாணத்தை பண்ணி விட்டு கண்காணாத இடத்துக்கு அனுப்பி விட்டுறலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எனக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும்ல, அதுக்கு தான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு 100% உங்க மேல நம்பிக்கை இருக்குது தமிழே. மதனி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா? மதனிங்கிறவ இன்னொரு அம்மானு சும்மாவா சொன்னாக? எனக்காக எப்போதுமே நீங்க இருப்பீங்க மதனி, அது எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப நன்றி மதனி. ஏஜ்ல நீ எனக்கு நாத்தனாக்காரி மட்டும் கிடையாது, எனக்கு இன்னொரு தங்கச்சி மாதிரி. என் தங்கச்சி ஒரு பையனை விரும்புச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனோ அதான் உனக்கும் பண்றேன். கேருங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோட இருந்தா மட்டும் போதும், மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரியா? சரிங்க மதனி. சரி ஜில்லு, அண்ணன் வந்துருவாக, நீ வா வரசா நம்ம வீட்டுக்கு போலாம். இது போதும் மதனி, எனக்கு இது போதும். தமிழு, மதனி சொன்னதை கேட்டீல? இந்த சந்தோஷத்தோட நான் வீட்டுக்கு கிளம்புற தமிழு. சரி ஜில்லு, பார்த்து போயிட்டு வா. சரி. ஏனுங்க தம்பி, அக்கா உங்க மாமாவை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டு சொல்லுங்க, ரொம்ப ஓவரா தான் ஆடுறாரு. 6 மணி எடுத்து சீவி போடுவ சீவி, என்னைய பத்தி தெரியாதாக்கும். சரிங்கக்கா, கண்டிப்பா சொல்றேன். அடியே வாடி போலாம், விட்டா உட்காந்தே கிடப்பா, வா. வரேன் மதனி. அடியாதி, என்னது அதிசயமா இருக்குது, நீ எப்பல வந்த? நான் மத்தியானமே வந்துட்டேனுங்க அத்தை. வீட்டுக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். உங்களை தான் தேடுனேன், காணோம். சரி வெளிய எங்கே போயிருக்கிறீங்கன்னு நான் ஊடெல்லாம் கழுவி மொழிவிட்டு இப்ப பூ கட்டிட்டு இருக்கேனுங்க அத்தை. உன் புருஷனுக்கு உனக்கு சண்டை முடிஞ்சிருச்சா? இப்ப பேசுறா அத்தை. அத்தை, அவக மாலை போட்டிருக்காக, என்னென்ன சாப்பிடணும் அவக? அதை சொன்னீங்கன்னா ராத்திரிக்கு செஞ்சு வைப்பேன். அதான். என்னென்ன சாப்பிடணும் நான் கேட்டேன். எப்பா, ஒரு வாரம் அந்த பிள்ளை அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நம்ம சமைச்சு நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு. இதுதான் சாக்குன்னு நல்ல ருசியா வகை வகையா கேட்டு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா. வயிறு வேற ரொம்ப பசிக்கி. அத்தை, எத்தா என்ன கேட்ட? என் மாமன் என்ன சாப்பிடணும் தானே கேட்டேன். இரு, நல்ல வெள்ளை ஆட்டுக்கறி போட்டு வறுவல் பண்ணிரு. கோழி அடிச்சு குழம்ப வச்சு மீனை நல்லா மசாலா போட்டு வறுத்து வச்சிரு. அத்தை. என்னதா பத்தாதா? நண்டு வேணா எடுத்து கிரேவி பண்ணிடுவோமா? ஐயோ அத்தை, அது இல்ல. உன் நண்டு வேணாமா? யாராலு? அது இல்ல. அட என்ன அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ? யாரு? நான் தான் சொல்றேன்ல, கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறோம், மீன் வறுவல் பண்றோம், ஆட்டுக்கறி எடுத்தாந்து சுக்கா செஞ்சிரு. என்ன என்னங்க? சாமியே சரணம். ஏமா, எந்த நேரத்துல வந்து அதை பண்ணி இதை பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுவும் திட்டக்கூடாது. சாமியே சரணம். பேசாம கடை வந்து போட்டானா இந்த பையன் எல்லாத்தையும் கேட்டுட்டானா? தெரியாம ஒரு ஓரமா நம்ம மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தனே. லே, ஏற்கனவே நாக்கு செத்து போய் கிடக்குதுல, இன்னும் 1 மாசத்துக்கு வெறும் சாம்பாரி காய்கறின்னு மாடு திங்கிறது ஆடு திங்கிறதுலாம் தின்னா என் நாக்கும் என் வயிறும் என்ன ஆவறது? ஐயோ சாமி, மன்னிச்சுக்கிடுங்க சாமி, நான் ஏதோ புத்தி விளங்காம சொல்லிவிட்டேன். சாமி, பையில என்னங்க? முருகன் கடை மிளகா பச்சிங்களா இல்ல ஊமையன் கடை உளுந்த வடைங்களா? 10 முழம் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், கழுத்தை சுத்தி நெருக்கிக்கிறியா? பூங்களா? சரிங்க சாமி, ரொம்ப நல்லதுங்க. நீங்க பேசிக்கிட்டு இருக்க சாமி, எனக்கு வெளியே முக்கியமான சோழி கிடக்குது, நான் முடிச்சிட்டு வரேன். சாமியே சரணம். போயிட்டு வாங்க. ஒரு மனுஷி வாய்க்கு ருசி அதாவது திங்கலான்னு பார்த்தா விடமாட்டாங்க போலயே. சாமியே சரணம். கணக்கினியா? பூ வாங்கிட்டியா? வாங்கிட்டேனுங்க. செவ்வந்தி பூ தெருவுல வந்துச்சுங்க. தினமும் 5 மணிக்கு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறேனுங்க. மாலை போட்டிருக்கிறிய, கோயிலுக்கு போற வரைக்குமாவது தினம் பூஜை பண்ணணும்ல, அதுக்காக தினமும் கொடுக்க சொல்லியிருக்கிறேனுங்க. உனக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோன்னு நானும் பூ வாங்கிட்டு வந்துட்டேன். பரவாயில்லைங்க, நான் அதை ஈர துணி போட்டு சுருட்டி வச்சிடுறேன், நாளைக்கு போடுறதுக்கு நல்லா இருக்கும். மொத்தமா சுருட்டி வச்சிடாத, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வை. உள்ள வேற என்னங்க வச்சிருக்கிறிய? வேற ஒண்ணும் இல்ல, பூதான். பூதான் நானும் சொன்னேனுங்க, அதான் சுருட்டி வச்சிடுறேன்னு சொன்னேன். இல்ல, சாமிக்கு மட்டும் வாங்கல, உனக்கும் சேர்த்துதான் வாங்கினேன். உனக்கு தேவையானத நீ எடுத்து வச்சுக்கிட்டு சாமிக்கு சுருட்டி வச்சிரு. சரிங்க சாமி. சாமியே சரணம். என்ன ஆத்தாவும் பேத்தியும் வெளியே குளிர்காயிருங்க போல? ஆமாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க வீட்டுக்குள்ள போர்வையை போத்திட்டு கிடப்பிய, எங்களுக்கு அப்படியா?
சில பேரை சொன்னீங்க. ஆமா, என்ன நம்ம வீட்டு பக்கம்? வில்லேஜ் சைட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். எங்க வீடு உங்க வீடுன்னு சொல்லாம யாரா இருந்தாலும், ஏன் எதிரியா இருந்தா கூட நம்ம வீடுன்னு சொல்றீங்களே, சூப்பர். நமக்கு எதிரிங்களா பார்த்து பழக்கம் இல்ல மேடம். கிராமத்துல பொதுவா எதிரிங்களை கூட அன்பா உபசரிப்பாக. ஆனா எதிர்த்தாப்புல வர ஆளுங்க தான் ஏழைங்கன்னு கூட பார்க்காம ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. மிஸ் பொன்னி, நீங்க எது பேசினாலும் என்ன பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க. நான் உங்களுக்கு தாங்க சொன்னேன், அதனாலதான் உங்களுக்கு அப்படி இருக்குது. குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உங்களை நான் நேரடியா சொல்லலனாலும் உங்களுக்கே அது பொருந்துற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்குது. என்ன ஆதா, உங்க பேத்தி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. இத்தா, அது திமிரா பேசலதா, தைரியமா பேசுது. திமிருக்கும் தைரியத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுதா. அதுவா போய் யாரையாவது வம்பளத்துட்டு சலசம் பண்ணிட்டு வந்தா அது பேரு திமிரு. ஆனா அதுட்ட வம்பளத்து அது வாய புடுங்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட எதிர்த்து நின்னு பேசுதுல, அது பேரு தான் தைரியம். நான் என் பேத்திய திமிரா வளர்க்கலத்தா, தைரியமா வளர்த்திருக்கிறேன். மொத்த ஃபேமிலியும் நல்ல லா பாயிண்ட்லாம் சூப்பரா பேசுறீங்களே. என்ன பொன்னி, பெருசானோனே லாயர் ஆகணும்னு ஆசையோ? சச்சா மேடம், தைரியமா பேசினா லாயர் தான் ஆகணுமா? ஏன் டாக்டர் ஆக கூடாதா? ஏ, ஒன் செகண்ட் இரு. இப்போ நீ என்ன சொன்ன? உன்னோட எய்ம், உன்னோட ஆம்பிஷன் என்ன? டாக்டர் மேடம், டாக்டர் டாக்டர். ஓ, டாக்டர் தான் உன்னோட ஆம்பிஷனா? மவளே, நல்ல செம்மையா மாட்னடி. சூப்பர் சூப்பர், வெரி குட். டாக்டர் ஆகுறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு 11th 12th பயாலஜி குரூப் எடுத்து நீட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி அப்புறம் தான் MBBS சீட் கிடைக்கும். தெரியும்ல ப்ரொசீஜர்ஸ்லாம்? மேடம், ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. பரவாயில்ல. கிராமத்துல ஒரு பட்டிக்காட்டுல ஓரமா உட்கார்ந்திருந்தாலும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தா மட்டும் போதும் மேடம். அதுக்கு சிட்டில தான் இருக்கணும், இல்ல கிராமத்துல தான் பட்டிக்காட்டுல இருக்கணும்னு அவசியமே இல்ல. இவ ரொம்ப பேசுறாளே, இவளை ஏதாவது பண்ணே ஆகணும். இவ வயசுக்கும் இவ சைஸுக்கும் என் காலுக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறவ இன்னைக்கு என் முன்னாடி நின்னு பேசுறா. டாக்டர் ஆகணுமா? பாண்டியன் கிட்ட சொல்லி உனக்கு ஆப் ரெடி பண்றேன்டி. என்ன மேடம், ஏதோ ஆப்ப கீப்பன் ஏதோ பேசுன மாதிரி இருந்தது, என்னது? இல்ல இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இந்த நீட் கோச்சிங்க்கு அப்புறம் இந்த பயாலஜிக்குலாம் நிறைய ஆப்ஸ் இருக்கு, அது டவுன்லோட் பண்ணி படிங்கன்னு சொல்லலான்னு வந்தேன். ஹோ, ஆப்பா? என் காதுல ஆப்பன்ல விழுந்துச்சு. விழுவிடும், உனக்கு ஏன் விழாது? ஓகே ஓகே, நீங்க குளிர் காயறத கண்டினியூ பண்ணுங்க, நானும் போய் கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு வரேன். போங்க போங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இப்ப போறேன்டி. அடுத்து ரிட்டர்ன் வரும்போது உனக்கு ஆப் ரெடி பண்ணிட்டு வரேன். மூஞ்ச பாரு, நல்லா மூஞ்சு இருக்கு, கொண்டை போட்டு விட்ட மாதிரி. ஆமாட்டா, அப்படித்தான் இருக்குது. இந்த பொம்பளைய பார்த்தாலே எரிச்சலா வருதாத்தா. கண்ணு முன்னாடி வந்து வந்து வர போறா. சரி ஆத்தா, இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் சொன்னதை மறந்துடாத. கீழே ராட்டி மாதிரி மேல சலசலன்னு காய்கறி எல்லாம் போட்டு, புரிஞ்சதுல? நான் போய் கல்லாக்கா வாங்கிறேன். இல்ல திருடிட்டு வரேன். அதுக்குள்ள நீ இதை ரெடி பண்ணி வைன, நான் போயிட்டு வரேன். சரிதா சரிதா, நீ போத்தா, நான் பாத்துக்கிடுறேன்.